தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 9:32 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து கிரகங்களும் நோய்களுங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு வரேன். ஒரு சில பேருக்கு நோய்கள் விசுரூபம் எடுத்த பின்னால் போய் அவங்களுக்கு அதுக்காக அச்சுறுத்துதே இந்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மருத்துவரை போய் நாடுறாங்க. ஆனால் நம்முடைய ஜாதக ரீதியாக எந்த கிரகத்தினாலே எந்த நோய் வரும், அப்படி வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டால் அதற்கு முன்னதாகவே நாம் அதற்கு வழிமுறைகளை செய்து கொள்வது நல்லது. ஆகையினாலே தான் முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த கிரகத்துக்கு எந்த நோய் எந்த இடத்துல இருந்தால் அப்படிங்கிறத பற்றியே எழுதியிருக்காங்க. எல்லாம் கவிதையிலேயே இருக்கும். ஜோதிட சிந்தாமணி, ஜோதிட சிகாமணி, சுகர்நாடி அப்படியெல்லாம் வரிசை இருக்குது. எல்லாம் புலிப்பாணி ஜோதிடம்லாம். அந்த கவிதையெல்லாம் கொஞ்சம் கடினமாகவும் சில இது இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை எளிமைப்படுத்தி அந்த கருத்துக்களை எடுத்து கவிதையாக சொல்கிறேன். செவ்வாயின்னு ஒரு கிரகம் இருக்குது. நரம்பு, எலும்பு, ரத்தத்துக்கெல்லாம் அது அதிபதிங்கிறாங்க. அந்த செவ்வாய் ஒருத்தனுக்கு நல்லா இருந்தால் தான் தைரியக்காரகன் அப்படிவாங்க. தைரியத்தோடு எதுவும் செய்ய முடியும். கமாண்டிங் பவர், அதிகாரத்துவ யோகம் ஒருத்தருக்கு வரணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். ஆனால் அதே செவ்வாய் ரோகஸ்தானத்தில் அதனுடைய பாதசாரம் வலுவிழந்தோ அல்லது செவ்வாய் சாரத்தில் 6க்கு அதிபதி இருந்தோ நவாம்சத்தில் இருந்தால் என்ன மாதிரி வியாதி அவங்களுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் செயலிழக்கும், வாதமெல்லாம் வரும். அப்படி வாத நோய்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா செவ்வாய் பலம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை அந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. செவ்வாய் தான் ரோகத்தில் வீற்றிருந்தால், ரோகஸ்தானத்தில் வீற்றிருந்தால் செயல் இழக்கும், கை கால்கள் பலம் இழக்கும், உள்வாங்கும் கடல் போல உடலில் ரோகம் உள்ளிருந்து வலி கொடுக்கும், முழங்கால் மூட்டு எல்லாமே வலியெடுக்கும், இரத்த போக்கும் இடைவிடாது தலை காட்டும். பெண்களாக இருந்தால் அந்த மாதவிடாய் தொல்லைகள் எல்லாம் வரும். கொதிப்பு, ரத்தம் மெல்ல மெல்ல வந்து நினையும். ரத்த கொதிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாம் வரும். மேனி வாடும், மெலிவாக போகும் முன்னால் கவனிப்பீரேன்னு பாடல். அதாவது செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் ரோகஸ்தானாதிபதியினுடைய இடத்துல இருந்தாலும் சரி, அம்சத்தில் பார்க்கணும். 6ஆம் இடம் என்பது எதிர்ப்பு, வியாதி, கடன், அதை குறிக்கிற இடம். அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பாதசாரமும் பார்க்கணும். நீங்கள் வலுவிழந்து இருந்தால் அல்லது ரோகஸ்தானத்தில் உள்ள ரோகாதிபதியாக யார் இருக்கிறாரோ அவருடைய காலிலே அந்த செவ்வாய் இருக்குமேயானால் இது போன்ற செவ்வாய்க்குரிய நரம்பு, எலும்பு சம்பந்தப்பட்டவைகள் செயல் இழக்கலாம். இரத்த சோகைகள், இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த கொதிப்புகள் வரலாம். அப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்கள் முன்னதாகவே அவருடைய உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக ஆரோக்கியத்தை சீராக வைத்துக்கொள்ள இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிக்கின்ற நாள். இந்த திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம். குரு உங்கள் ராசியில் இருக்கின்றார். 9க்கு அதிபதி இருக்கின்ற பொழுது பொன் பொருள் சேர்க்கையும் உண்டு. புகழும் உங்களுக்கு கூடும். புதிய பதவிகளும் கிடைக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 9:23 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். சகாயஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதால் காலை நேரத்திலே நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும் நாள் என்று கூட சொல்லலாம். சுப செய்திகள் உண்டு. பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாக வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்கள் வாங்குவது, விற்பது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். சந்தோஷத்தை அதிகம் சந்திக்கின்ற நாள் இந்த நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 9:23க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். தனாதிபதி சந்திரன் வருகின்ற பொழுது தனவரவு திருப்திகரமாக இருக்கும். எனவே உங்களுக்கு காலை 9:23க்கு மேல் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு பதவி உயர்வு பரிசீலனையில் இருக்கிறதே, எப்பொழுதுதான் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும் என்று நினைத்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக அந்த நல்ல தகவல்களை எடுத்துச் சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்று மாலை நேரம் மகிழ்ச்சி பயணமும் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. எனவே பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும் நாளாகவே இந்த நாளை கருதலாம். காரணம், தனஸ்தானத்தை குரு பார்க்கின்றார். அஷ்டமத்து சனியில் எப்படி பணம் வரும் என்று நீங்கள் நினைக்கலாம். தனஸ்தானத்தை குரு பார்ப்பதனாலே வரவேண்டிய பாக்கியில் வசூலாகலாம். கடைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இன்றைக்கு பொறுத்தவரை மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாகவே இருக்கின்றது. புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்ன இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. அஷ்டமத்தில் ராகு இருக்கின்றார். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபங்கள் வரலாம். அதே நேரத்திலே சில காரியங்களை பக்குவமாக பேசி சாதித்துக் கொள்ள வேண்டும். பக்கத்தில் உள்ளவர்களால் சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் பலன் தரும் விதத்தில் அமையாமல் போகலாம். ஒரு சிலருக்கு 1க்கு 2 முறை ஒரு சில வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். அதே நேரத்தில் வாங்கி போட்ட இடத்தால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கலாம். என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து அதில் வேறு யாரேனும் குடியேறியோ அல்லது விற்ற சொத்துக்களில் ஏதேனும் வில்லங்கங்கள் இருந்தோ உங்களுக்கு அதன் மூலமாக சில பகை உணர்வுகள் வரலாம். என்ன இருந்தாலும் இன்று கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, 7லே ராகு, ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த தெய்வ வழிபாட்டினால் நீங்கள் திருப்தி காண வேண்டிய நாள் என்றே சொல்ல வேண்டும். அமைதியை கடைபிடிக்க வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் ஒன்றிருந்து நடைபெறாமல் போகலாம். அஷ்டமத்தில் வியாழன் இருப்பதால் அலைச்சல் ஏற்படும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இருக்காது. உத்தியோகத்தில் கூட இன்று வேலைப்பளு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கு மேலதிகாரிகள் வேலைப்பளு உங்களுக்கு கொடுக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு சக தோழர்களால் சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 9:23 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அவ்வளவு சிறப்பாக அமையாது. அதற்கு பிறகு சந்திரபலம் கொஞ்சம் கூடுதலாக வந்த பிறகு நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அது கைகூடும். எனவே மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகலும். வீண்படிகளிலிருந்து விடுபடுவீர்கள். கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு காலை 9:23க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே சந்திராஷ்டமம் வருகின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம்தான். எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். என்ன இருந்தாலும் உங்கள் ராசியில் சந்திரன் வருகின்ற பொழுது சந்திரன் நீச்சம் என்பதனாலே சந்திரன் அஷ்டமத்தில் வருகின்ற பொழுது அது அவ்வளவு கெடுதல் செய்யாது என்பார்கள். எப்படி இருந்தாலும் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் மற்றவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற ஒரு சிலருக்கு வழி பிறக்கலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் இந்த நாளை வெற்றிகரமான நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைப்பீர்கள். பொருளாதார நிலை உயரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் 1க்கு 2 முறை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வாங்கிய இடத்தால் ஒரு சிலருக்கு சிக்கல்கள் வரலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது என்பதால் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மனநிலை குழம்பி இருப்பீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று மனக்குழப்பம் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியத்தை செய்ய இயலாது. அதே நேரத்தில் இனம் புரியாத கவலை மேலோங்கும். விரயங்கள் கூடுகிறதே, வருமானம் இல்லாமலேயே விரயங்கள் அதிகரிக்கிறதே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படலாம். என்ன இருந்தாலும் இன்று அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிப்பதே நல்லது. ஆலய வழிபாடும் உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும். மீனராசி நேயர்களே, ராசியிலேயே 6க்கு அதிபதி சூரியன் இருப்பதால் புதிய உத்தியோகத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். தள்ளிப்போன காரியங்கள் சில தானாகவே நடைபெறும். மாமன் மைத்திரவழியில் ஒரு மங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்தியுங்கள். சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள உங்களுக்கு ஆலய வழிபாடு கை கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.